ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது தமிழ்நாடு டெக்ஸ் 7. இந்த பேக்கை பாத்தீங்கன்னா அவர் கடந்த ஒரு 20 நாட்களா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பேக்கோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மீ பிசினஸ் கேஷுவல் பேக். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். அப்படி இந்த 1000 ரூபாய்க்கு இந்த பேக்ல என்ன கொடுத்துருக்காங்க, உண்மையிலே இது ஒர்த்தா, அது மட்டும் இல்லாம இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் பார்த்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அன்பாக்சிங் பார்த்துடலாம். இதை ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சிருந்தேன். இதான் பாத்தீங்கன்னா மீ பிசினஸ் கேஷுவல் பேக். இந்த பேக்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44 சென்டிமீட்டரும், இதோட வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இந்த வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேக் ஒரு வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பேக்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா IPX4 வாட்டர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஜிப் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஜிப்பில் ஒரு ஜிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி தெஃப்ட் ஜிப்புங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஜிப்பை பற்றி பார்க்கலாம். இதில் நீங்கள் என்ன வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அர்ஜென்ட்டுக்கு தேவையான அர்ஜென்ட்டாக எடுக்கக்கூடிய ஒரு பென்னோ அல்லது ஒரு நோட்ஸோ, குட்டி நோட்ஸோ அல்லது ஒரு இயர்ஃபோனோ நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜிப்பு பார்த்தீங்கன்னா பெரிய ஜிப்பாக இருக்குது. இது உள்ள நீங்கள் என்னென்ன இன்சர்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பாக்கெட்ஸில் உங்களுக்கு இயர்ஃபோன்ஸோ, பென் டிரைவ், தம் டிரைவ்ஸ் எது வேணாலும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பென் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இல்லை ஒரு பென் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு தேவையான டைரி, நோட்ஸ் எது வேணாலும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேர்டாக பார்க்க போகிற ஜிப்பு பார்த்தீங்கன்னா அதுவும் இதே மாதிரி இதே சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மெயினாக தேவையான லேப்டாப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமாக இருக்குது. நல்ல குவாலிட்டியான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இது உள்ள குஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒரு 15.5 இன்ச் லேப்டாப் வச்சுக்கலாம், கேரி பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சின்ன பாக்கெட் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு லேப்டாப் சார்ஜரோ அல்லது ஒரு சின்ன நோட்ஸோ அல்லது ஒரு டேப்லெட்டோ இதில் நீங்கள் வச்சு கேரி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சின்ன ஜிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு தேவையான எது வேணாலும் இதை நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் ஏற்கனவே சொன்னது போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு சீக்ரெட்டான ஆன்டி தெஃப்ட் பாக்கெட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். அந்த பாக்கெட் எங்கே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதனால என்ன யூஸ், அதனால என்ன பர்பஸ் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அந்த பாக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாத இடத்துல பின்னாடி கொடுத்துருக்காங்க. அது தெரியுது பார்த்தீங்களா, இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சீக்ரெட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள நீங்கள் என்ன வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல், அது மட்டும் இல்லாமல் ஒரு சன்கிளாஸ் ஒரே சேம் டைமில் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரீயாக தான் நல்ல இடம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து யாராட்டையும் சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் உள்ள குஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சன்கிளாஸோ அல்லது நீங்கள் மொபைல் வச்சுருந்தா உங்களுக்கு எந்த ஸ்க்ராச்சஸும் ஏற்படாது. நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். அதில் சீக்கிரட்டாக என்ன வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க வைக்கலாம். பாருங்கள், ஒரு சிறு மழையை பெஞ்சாலோ அல்லது தவறுதலாக தண்ணி பட்டுட்டாலோ இது உள்ள தண்ணி போகாமல் இருக்கிறதுக்காக IPX4க்கான வாட்டர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் மீ பிராண்டிங் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. இது இந்த இடத்துல சின்ன மீ, அப்புறம் இந்த இடத்துல மீ லைஃப் ஸ்டைல், அவ்வளோதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா 600D பாலிஸ்டர்னு சொல்கிறாங்க. இந்த கிளாத் நல்லா தான் இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு இந்த கிளாத் ஓகேன்னு தான் நினைக்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பேக்கை வந்து கேரி பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து பெயின் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பின்னாடி குஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான தனியாக ஒரு பாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. சைடில் கொடுத்துருக்காங்க. நார்மலான பேக்கில் இருக்க மாதிரி இந்த பேக்லையும் கொடுத்துருக்காங்க. அதில் 6 லிட்டருக்கான வாட்டர் பாட்டில் நீங்கள் கேரி பண்ணிட்டு போகலாம். மற்றபடி இந்த பேக்கில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக்ல பாத்தீங்கன்னா IPX4க்கான வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் கொடுத்துருக்கதா சொன்னாங்க. இந்த பாத்தீங்கன்னா ஹெவி ரெயின்லாம் தாங்காது. சிறு தூரல்லையோ அல்லது தவறுதலா தண்ணி பட்டுட்டாலே தாங்குமே தவிர ஹெவி ரெயின்லாம் தாங்காது. அது மட்டும் இல்லாம இதுல ஆன்டி தெஃப்ட் பாக்கெட் கொடுத்துருக்கதா சொன்னாங்க. அந்த பாக்கெட் நல்லா தான் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 21 லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா 600D பாலிஸ்டர் டியூரபிள் ஃபேப்ரிக்னு சொல்றாங்க. இந்த ஃபேப்ரிக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஓகேன்னு சொல்லலாம். மற்றபடிக்கு இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 500 கிராம் சொல்லியிருக்காங்க. 1000 ரூபாய் பிரைஸ்க்கு இது கண்டிப்பா ஒர்த்துன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இது உங்களுக்கு 6 மந்த்துக்கான வாரண்டி தராங்க. இது 2 கலர்ல அவைலபிளா இருக்கு. பிளாக், கிரே அப்படிங்கிற 2 கலர்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக் பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு லேப்டாப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது உங்களுக்கு 20 லிட்டருக்கான கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மற்ற பேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷூட்ல பேக் இருக்கு. அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2500 3000 அப்படிங்கிற பிரைஸ்ல இருக்கு. அதை விட இது கம்மி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. ஏன் பிடிக்கலங்கிற காரணத்தை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற எந்த டாபிக்ல வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற அன்பாக்சிங் டெக் கேஜெட்ஸ் ரிவ்யூஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணனே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் சிம்பிள் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.